வீர வணக்கம் நண்பர்களே. இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கலாம். இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டுமெனில் அது போரின் வழியாக மட்டுமே சாத்தியம் என தீர்க்கமாக நம்பி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்தார். ஆயுதங்களை ஏந்தி ஆங்கிலேயர்களின் மீது தாக்குதல் நடத்திய மாவீரனை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். போஸ் அவர்களின் பிறப்பு மற்றும் கல்வி. 1897 ஆண்டு ஜனவரி 23 ஜானகிநாத் போஸ் அவர்களுக்கும் பிரபாவதி தாயாருக்கும் மகனாக பிறந்தார் நேதாஜி. சிறு வயதிலிருந்தே சிறந்த மாணவனாக விளங்கினார். 1911 ஆண்டு பிரசிடென்சி கல்லூரியில் பேராசிரியர் ஒருவரோடு ஏற்பட்ட தகராறின் காரணமாக அக்கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பின்பு 1918 ஆண்டு BA பட்டப்படிப்பை கல்கத்தாவில் முடித்தார். அடுத்த ஆண்டே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்றார். தந்தையின் விருப்பத்திற்கிணங்க சிவில் சர்வீஸ் துறையில் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அது நீண்ட காலம் நிலைக்கவில்லை. ஏனெனில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக வேலை செய்வதை அவர் விரும்பவில்லை. எனவே அந்த பணியிலிருந்து ராஜினாமா செய்தார் நேதாஜி. கட்சியில் இணைந்தார். பின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் போஸ் தன்னை இணைத்து கொண்டார். தொடர்ந்து சித்தரஞ்சன் தாஸின் வழிகாட்டுதலின்படியும் ஆதரவினாலும் போஸின் பாய்ச்சல் அதிகரித்தது. அதனுடன் இந்திய தேசிய காங்கிரஸில் இளைஞரணி தலைவராக உயர்ந்தார். அத்துடன் வங்காள மாகாணத்தில் காங்கிரஸ் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். தொடர்ந்து சித்தரஞ்சன் நிறுவிய ஃபார்வர்ட் என்ற செய்தித்தாளுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் போஸ். பிரிட்டிஷ் அரசை அச்சுறுத்தும் சிறைவாசம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் போஸின் தேசியவாத அணுகுமுறை மற்றும் பங்களிப்பு ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துவரவில்லை. எனவே 1925 மாண்டலேயில் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் போஸ் அப்போது நடந்த வங்கதேச சட்டமன்ற தேர்தலில் சிறையில் இருந்தவாறே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தங்களது தடங்கல்கள் அத்தனையும் மீறி ஒருவரால் சிறையில் இருந்து வெற்றி பெற முடியும் என்றால் இவர் நமக்கு அச்சுறுத்தல் என்று பிரிட்டிஷ் அரசு நினைக்க துவங்கியது. 1927 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட போஸ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை பெற்றார். தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் நேருவுடன் இணைந்து பணியாற்றினார். புகழ்பெற்ற தலைவராக உயர்வு. 1930 ஆண்டு கொல்கத்தாவின் மேயர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நேதாஜி. அப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு முசோலினி போன்ற தலைவர்களை சந்தித்து இந்திய சுதந்திரத்திற்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்தார். இவ்வாறு பல சம்பவங்கள் மூலம் அவரின் புகழை கண்டு மெச்சிய மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் இவரை காங்கிரசின் தலைவராக பரிந்துரை செய்தனர். ஆனால் மகாத்மா காந்தி போஸை தலைவராக ஏற்க மறுத்தார். அதற்கு காரணம் போஸ் அவர்கள் ஆங்கிலேயருடன் கடுமையாக எதிர்ப்பதுதான், அகிம்சா வழியை பின்பற்றாதது. காங்கிரஸில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டன. இந்திய தேசிய காங்கிரஸில் தனது சொந்த அமைச்சரவையை உருவாக்கினார் நேதாஜி. 1939 காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் காந்தியால் பரிந்துரைக்கப்பட்ட சீதாராமையாவை தோற்கடித்தார் நேதாஜி. ஆனால் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்தவர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக தலைவர் பதவியை நேதாஜியால் தொடர முடியவில்லை. ஜூன் 22, 1939 ஆண்டு தலைவர் பதவியிலிருந்து விலகினார் நேதாஜி. பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியை துவங்கினார். இதற்கு ஆங்கிலேயர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இரண்டாம் உலகப் போரின் போது காங்கிரஸ் தலைமையை கலந்தோசிக்காமல் இந்தியாவின் சார்பாக வைஸ்ராய் போர் அறிவித்தார். அதை போஸ் வெகுஜன மக்களின் ஆதரவு திரட்டி எதிர்த்தார். அவரது இந்த நடவடிக்கையால் 7 நாட்கள் சிறையில் இருந்தார். பின்பு 40 நாட்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். வீட்டுக்காவலிலிருந்து 41வது நாள் தப்பித்தார். அங்கிருந்து ஜெர்மனியை அடைந்தார். தொடர்ந்து ஆப்கானிஸ்தான், சோவியத் யூனியன், மாஸ்கோ மற்றும் ரோமுக்கு பயணம் மேற்கொண்டார். தொடர்ந்து ஜெர்மனியின் உதவியுடன் ஆசாத் ஹிந்த் என்ற வானொலி ஒன்றில் அந்நாட்டில் இருந்து வெள்ளையர்களுக்கு எதிராக முழங்கினார். அடுத்து இந்தியாவின் சுதந்திரத்திற்கு ஜெர்மனி மற்றும் ஜப்பானின் உதவியை நாடினார் நேதாஜி. ஹிட்லரை வியக்க வைத்த போஸ். ஹிட்லரை போஸ் சந்திக்கையில் இந்தியர்கள் காட்டு மிராண்டிகள் என்று அவரது புத்தகத்தில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அந்த வாக்கியத்தை திரும்ப பெற போஸ் கூறினார். ஹிட்லர் இந்தியர்கள் சுதந்திரம் பெறுவது கடினம் என தெரிவித்தார்.
அதற்கு போஸ், எனக்கு எவனும் அரசியல் சொல்லித்தர தேவையில்லை என்று உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என்று மொழிபெயர்ப்பாளரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். உலகில் முதன்முறையாக தன்னிடம் ஒருவர் அப்படி கூறியதால் போஸின் திராணியை நினைத்து ஹிட்லர் வியந்தார். போஸ் ஜெர்மனியின் தலைநகரான பெர்லினில் இருந்து ஆங்கிலேயர்களுக்காக சண்டையிட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 3000 இந்தியர்களை விடுவித்து இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து பெற்றார். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் வீழ்ச்சி மற்றும் பின்வாங்குவது இவை அனைத்தும் ஜெர்மன் இந்தியாவிற்கு சுதந்திரத்திற்கு உதவும் என்ற நம்பிக்கையை இழக்கச் செய்தது. பின் பல இன்னல்களுக்கு பிறகு போஸ் 1943ஆம் ஆண்டு நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பானை வந்தடைந்தார். இந்திய இராணுவம் கட்டமைப்பு. பின் அங்கிருந்து போஸ் சிங்கப்பூருக்கு சென்றார். அங்கு மோகன் சிங் அவர்களால் நிறுவப்பட்ட பிஹாரி போஸின் முழு கட்டுப்பாட்டையும் போஸ் எடுத்துக்கொண்டார். ராஸ் பிஹாரி போஸ் நிறுவனத்தின் முழு கட்டுப்பாடும் போஸுக்கு வழங்கப்பட்டது. ஆதரவு. நேதாஜி இராணுவ துருப்புகளை ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் தென் ஆசியாவில் குடியேறியிருந்த இந்திய மக்களையும் ஒன்றிணைத்தார். அவர்களின் பெரும் ஆதரவை பெற்றிருந்தார். அதேபோல் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களின் அணியையும் உருவாக்கினார். 1944ஆம் ஆண்டு நேதாஜி மக்களிடையே ஒரு எழுச்சி உரையை ஆற்றினார். அங்கு மக்களிடம் உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என்ற வசனங்கள் மூலம் மக்களை கவர்ந்தார். பலரும் விடுதலை துடிப்புடன் நேதாஜியின் பக்கம் திரும்பினர். நேதாஜி படை. இப்போது நேதாஜி தலைமை தாங்கியதால் இந்தியாவை நோக்கி அந்த படைகள் முன்னேற தொடங்கின. அதில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் தவிர மற்ற 2 தீவுகள் ஸ்வராஜ் மற்றும் ஷாஹித் என்ற பெயரிடப்பட்ட முகாம்களாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பர்மா தலைமையில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவாக மணிப்பூர் இக்பால் நகரில் இந்தியாவின் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. மற்ற நாடுகளின் அழுத்தத்தால் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் இராணுவம் பர்மா மீது கடும் தாக்குதலை ஏற்படுத்தியது. இது நேதாஜிக்கு பெரும் பின்னடைவையும் வீழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மாவீரரின் இறப்பு. தனது படைக்கு உதவி கோரி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்ட போது விபத்தில் இறந்துவிட்டார் என்று வரலாறு கூறுகிறது. ஜப்பான் படை விமானமான மிட்சுபிஷி K-21 விபத்துக்குள்ளானதாகவும் அதில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது இறந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அவரது உடல் ஜப்பானில் உள்ள ஒரு கோயிலில் புதைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. 1992இல் இறந்தவர்களுக்கு தரப்படும் போஸ்ட்மஸ் முறையில் நேதாஜிக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அவர் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று கூறி அந்த விருதை வாங்க மறுத்துவிட்டனர். அவரது குடும்பமும் அதை வாங்க மறுத்துவிட்டது. மாவீரனுக்கு ஏது மறைவு? அவர் என்றும் வாழ்வார். கோழைகள் உயிரோடு இருக்கும் போதே இறந்து விடுகிறார்கள். மாவீரன் இறந்த பின்னும் வரலாற்றில் என்றும் வாழ்வான். நேதாஜி நாமம் வாழ்க. நன்றி.